السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகும். வழிகாட்டுதல்களில் மிகவும் அழகானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலாகும். செயல்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படும் அனாச்சாரங்கள். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்திற்கு இழுத்துச் சென்றுவிடும் என்ற நபிகளாரின் எச்சரிக்கையை நினைவூட்டியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான கிருபையால் அவனது மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு செல்லும் விதமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக பல கட்டங்களில் பல்வேறு தலைப்புகளிலே பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு அது மக்களுக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு ஏராளமான செயல்முறைகளையும் வழிமுறைகளையும் செயல்படுத்துகிறோம். அந்த அடிப்படையில் இந்த 10 மாத காலம் அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பிலே ஒவ்வொரு மாதமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒட்டுமொத்த சமூக மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே பல்வேறு தலைப்புகளில் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறோம். அதில் இந்த மே மாதம் இறை தூதரின் இறுதி பேருரை என்ற தலைப்பிலே பல்வேறு விதமான தாவா பணிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த தெருமுனை கூட்டத்திலேயும் அந்த தலைப்பே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உரை நிகழ்த்தப்படுவதற்கு முன்பாக ஒவ்வொருவருடைய மனதிலும் ஆழமாக மிக தெளிவாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இங்கு நாம் மார்க்கத்தை அறிந்து மார்க்க கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காக வந்து அமர்ந்திருக்கிறோம். அதை முழுவதுமாக அந்த நோக்கத்தை நிறைவு செய்யும் விதமாக நமது கவனத்தை இங்கு சொல்லப்படக்கூடிய செய்திகளில் முழுவதுமாக செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மக்காவில் நபியாக ஆகி 13 ஆண்டுகளும் மதீனாவில் 10 ஆண்டுகளும் கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய இறை செய்தியை அல்லாஹ் சொல்லித் தந்த வழிமுறைப்படி எடுத்துரைத்து மக்களை சீர்படுத்தி சீர்திருத்தமுள்ள சமுதாயமாக உருவாக்கினார்கள். அத்தகைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவ வாழ்க்கையின் இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் வரப்போகிறது, மரணம் அவர்களை நெருங்கிவிட்டது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டும் விதமாக சில அடையாளங்களை காட்டினான்.
அதில் மிக முக்கியமானது, அவர்கள் வாழ்ந்த ஆண்டுகளில் கடைசி ரமலான் மாதம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஃபகான யுஆரிதுனி அல் குர்ஆன் மர்ரத்தைன், குர்ஆனை 2 தடவைகள் எனக்கு ஓதி காண்பித்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒவ்வொரு ரமலானிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதுவரைக்கும் அல்லாஹ்விடம் இருந்து அருளப்பட்ட குர்ஆன் வசனங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப ஓதி காட்டுவார்கள். ஆனால் அந்த ரமலானில், நபி அவர்களுடைய கடைசி ரமலானில் 2 தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காட்டிய உடன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு புரிந்து விட்டது, சுதாரித்து விட்டார்கள், நமக்கு மரணம் நெருங்கிவிட்டது. தனது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமும் நான் இன்னும் சில மாதங்களில் மரணித்து விடுவேன் என்று தெரிவிக்கிறார்கள். இப்படியான நபி அவர்களுடைய மரணம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த ரமலான் மாதத்தில் ஒரு அடையாளம் அப்படி காண்பிக்கப்பட்டது. அதற்கு அடுத்த மாதம் ஷவ்வால், அதற்கு பிறகு துல்காய்தா, அதற்கு அடுத்த மாதம் துல்ஹஜ். அந்த துல்ஹஜ் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செல்ல புறப்படுகிறார்கள். மதீனாவில் இருந்து மக்காவிற்கு ஹஜ்ஜுக்காக பயணப்பட்டு செல்கிறார்கள். அப்படி சென்று அரஃபா பெருவழியிலே மக்களுக்கு ஏராளமான உபதேசங்களை முன்னிறுத்துகிறார்கள். ஏன் அந்த அரஃபா நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணத்துடைய அடையாளங்கள் சொல்லப்பட்ட அந்த நேரத்திற்கு பிறகு அந்த துல்ஹஜ் மாதத்துல அரஃபா நாளில் துல்ஹஜ் 9வது தினத்திலே அல்லாஹ் கடைசியாக ஒரு வசனத்தை, குர்ஆனை முழுவதுமாக முழுமைப்படுத்தும் விதமாக ஒரு வசனத்தை அருளுகிறான். அல்யௌம், இன்றைய நாள், அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்கு இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக நான் ஆக்கி விடுகிறேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என் அருளை உங்களுக்கு பூரணமாக கொடுத்து விடுகிறேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக நான் பொருந்திக் கொள்கிறேன். 5வது அத்தியாயத்துடைய 3வது வசனம். அந்த அரஃபா நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசியும் முதலுமான அந்த ஹஜ்ஜுடைய நேரத்திலே, அந்த ஹஜ் வணக்கத்தின் பொழுது இந்த வசனம் அருளப்படுகிறது. இது மேலும் நபி அவர்களுடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வசனத்தையும் சொல்லிவிட்டு அடுத்ததாக சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், தோழர்களே, இஸ்மாஉ மின்னி, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நான் உங்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய செய்திகளை நன்கு உன்னிப்பாக கவனியுங்கள். ஏனென்றால் இன்னி லா அதிரி அன் அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, இந்த ஆண்டிற்கு பிறகு நான் உங்களை திரும்ப சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது. அதனால் இப்போது சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை மிக கவனமாக கேளுங்கள் என்று சொல்ல ஆரம்பித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில எதையெல்லாம் மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்களோ அதன் மொத்த தொகுப்பை ஓரளவிற்கு மக்களுக்கு முழுவதுமாக சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த உரையை அமைத்தார்கள். ஒரு தாயோ தந்தையோ, வயது மூத்தவர்களோ, முதிய வயதை அடைத்தவர்கள் தங்களுடைய வாரிசுகளுக்கு அவர்களுக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்று உணரும் போது பல அறிவுரைகளை சொல்வார்கள், வசியத்துகளை செய்வார்கள். அதெல்லாம் எதற்கு? மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய குடும்ப பொறுப்பு, பொருளாதார நிர்வாகம், சொத்துக்களை பங்கிடுவது, அவர்களுக்கு தேவையான கூடுதலான அறிவுரைகள், இதையெல்லாம் மரண நெருக்கத்தில் உள்ள பெற்றோர்கள், மூத்த வயதில் உள்ளவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு சொல்வார்களே. அப்படி சொல்லும் போது அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும், அவர்களுடைய ஒவ்வொரு அறிவுரையும், ஒவ்வொரு கட்டளையும் எவ்வளவு மிக முக்கியத்துவப்படுத்தி கவனிக்கப்படுமோ அதை விட பன்மடங்காக
ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமே வழிகாட்டியாக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி உரை என்பது மிக மிக ஒட்டுமொத்த உலகமும் முக்கியத்துவப்படுத்தி செவியுற வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய மிக முதன்மையான உரையாக இருக்கிறது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான கட்டளைகளையும் சட்ட திட்டங்களையும் நெறிமுறைகளையும் கொள்கை கோட்பாடுகளையும் உள்ளடக்கி அந்த உரையை மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். முதலில் சொன்னார்கள், லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்விற்கு எதையும் இணை கற்பிக்காதீர்கள். வலா தக்துலுன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் புனிதமாக்கி எந்த உயிரையும் கொன்று விடாதீர்கள். வலா தஸ்ரிகு, நீங்கள் திருடி விடாதீர்கள். வலா தஸ்னு, நீங்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள். இதை ஆரம்பமாக நபி அவர்கள் சொல்றாங்க. யாரை பார்த்து சொல்றாங்க? இணை வைக்காதீர்கள், அல்லாஹ்விற்கு எதையும் இணையாக்க கூடாது என்ற கட்டளைய யாரை பார்த்து சொல்றாங்க தெரியுமா? இணை வைப்புக்கு எதிராக மக்களுக்கு மத்தியிலே, அந்த சமூகத்திலே களமாடிய பிரச்சாரம் செய்த நபித்தோழர்களை பார்த்து நீங்கள் இணை வைச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அது திரும்ப சொல்லப்படுகிறது? அதனுடைய முக்கியத்துவத்தை இன்னும் ஆழமாக உணர்த்தும் விதமாக சொல்லப்படுகிறது. எல்லாம் ஏற்கனவே ரசூலுல்லாஹ் சொன்னது, குர்ஆன்ல வந்ததுதான். திரும்பவும் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மற்றதை விட கொஞ்சம் கூடுதலா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். நம்மள்ட்ட யாராவது வந்து அறிவுரை சொல்றாங்க, பொய் பேசாத, கெட்ட வார்த்தை பேசாத, தவறான வழியில போவாத, நான் என்ன அப்படிப்பட்டவனா, என்கிட்ட வந்து இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கோவப்படுவோமே. அப்படி கோவப்படுறதுக்கு மார்க்கத்துல எந்த முகாந்திரமும் இல்லை. நம்ம ஏற்கனவே ஒரு தீமையிலிருந்து விலகி இருக்கலாம், அதை பத்தியே திரும்ப நம்ம சொல்லப்படுதுன்னா அதை இனிமேலும் அந்த தீமையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொண்டே இறுதி வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இணை வைப்பிலிருந்து விலகிய, அதற்காக இணை வைப்பை ஒழிப்பதற்கு, ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கு உயிரையே கொடுக்க தயாராக இருந்த அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்கிறார்கள், லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்காதீர்கள். நமது சமூகத்துல இணை வைப்பு எப்படியெல்லாம் பரிணாம வளர்ச்சியோடு எக்கச்சக்கமான விதங்களிலே பல்கி பெருகி இருக்கிறது. பல பேர் அந்த இணை வைப்பில் இருந்து விலகி வந்திருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய சொச்ச பேரும் அந்த இணை வைப்பு காரியத்தை வீம்புக்கென்றே மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் செல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்வை மட்டும் அழைத்து பிரார்த்திக்க வேண்டிய பல முஸ்லிம்கள் இறந்தவர்களை கபரு வழிபாட்டை செய்து வழிபடுகிறார்கள். அல்லாஹ்வை மட்டுமே துன்பங்களில் இருந்து நீக்கக்கூடியவன் என்று நம்ப வேண்டிய முஸ்லிம்கள் இன்றளவும் தங்களுடைய வீடுகளிலே திஷ்டி பொருட்களை தொங்கவிடுகிறார்கள். கைகளிலும் கழுத்துக்களிலும் இடுப்புகளிலும் தாயத்து கயிறுகளை தொங்கவிட்டு இன்றளவும் பல முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். சாதாரண பாவமா? அல்லாஹ்வுக்கு இணையாக இறந்தவர்களை அல்லாஹ்வுக்கு சமமாக இன்னும் பிற பொருட்களை வைப்பது என்பது இறைவனுக்கு துரோகம் இழைக்கும் காரியம். இது வெறுமனே ஒட்டுமொத்த சமூகத்திற்கு சொல்லப்படுகிற அறிவுரையாக இல்லாமல் ஒரு தாய் தன் பிள்ளைக்கு கூட சொல்ல வேண்டும், ஆரம்பமாகவே சொல்ல வேண்டும். ஒரு தந்தை பிள்ளைக்கு சொல்ல வேண்டும். அதைதான் அல்லாஹ் குர்ஆனிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு சொன்ன அறிவுரையாக சொன்னார்கள். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனே, அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதே. ஆரம்பமா ஒரு தந்தையாக, ஒரு பெற்றோராக இருந்து தன் பிள்ளைக்கு சொன்ன அறிவுரை, நீ அல்லாஹ்க்கு இணை வைக்காத. அதை அல்லாஹ் எடுத்து சொல்றான். எதுக்கு சொன்னா? நாமும் விலகணும். ஹூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹ், அல்லாஹ் அந்த பாவத்தை
இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். அதற்கு நிரந்தர நரகத்தை தருவான். எந்த விதங்களிலும், எந்த ரூபத்திலும், எந்த விதங்கள், எந்த காரணத்தை முன்னிறுத்தியும் அந்த காரியம் மௌலிது பாட்டாகவோ, தர்கா வழிபாடாகவோ, தாயத்து தகடு நம்பிக்கையாகவோ, எந்த விதத்திலேயும் சூனியத்தை அதற்கு ஆற்றல் இருக்கிறது என்று நம்புவதன் மூலமோ எந்த முஸ்லிமுடைய உள்ளத்திலும் கடுகளவும் அந்த இணை வைப்பு நம்பிக்கை வரக்கூடாது என்பதை அந்த இறுதி பேருரையிலே அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்துரைக்கிறார்கள். அடுத்து சொன்னார்கள், எந்த உயிரையும் அநியாயமாக கொலை செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அருளால் ஓரளவிற்கு அந்த விஷயத்திலே நம் சமூக மக்கள் அந்த பாவத்தில் இருந்து விலகி இருக்கிறார்கள். அடுத்து சொன்னார்கள், வலா தஸ்ரிகு, நீங்கள் திருடாதீர்கள். திருட்டு என்றால் ஒருவனுடைய பொருளை மோசடியாக அபகரிப்பதும் திருட்டுதான். ஒருவருக்கு சொந்தமான ஒரு பொருளாதாரத்தையோ, ஒரு பொருளையோ, உடைமைகளையோ நமக்கு சொந்தமாக ஆக்குவதற்கு துடிப்பது, அதனை நியாயப்படுத்துவது, அதுவும் திருட்டுத்தான். எந்த விதங்களிலையும் பிறருடைய பொருளாதாரத்திற்கு ஆசைப்படாதவர்களாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் திருடியவர்கள் இல்லை, அதிலிருந்து விலகி ஒழுக்கத்தோடு இருந்தவர்கள் தான். திரும்பவும் சொன்னாங்க, அந்த பாவத்தில் ஈடுபடாதீங்க. வலா தஸ்னு, விபச்சாரத்தில் ஈடுபட்டு விடாதீர்கள். அதிலும் சஹாபாக்கள் கற்பொழுக்கம் உள்ளவர்களாக இருந்தும் திரும்ப சொன்னார்கள். இன்றைய சமூகத்தில் அல்லாஹ் சொல்கிறானே, வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகிலே கூட நெருங்காதீர்கள் என்று அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. அப்படி என்ன கெட்டு போயிடுச்சுன்னு கேட்கலாம். ஆடை ஒழுக்கங்கள்ல, சமூக வலைதள பயன்பாடுகள்ல பல ஆண்கள், பல பெண்கள், இளைய ஆண்கள், இளைய பெண்கள், திருமணமான ஆண்கள், திருமண ஆன பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் என்று ஒட்டுமொத்தமாக பல நபர்களை வழிகெடுக்கக்கூடிய பல காரியங்கள், மானக்கேடான, வெட்கக்கேடான காரியத்தை செய்வதற்கு தூண்டக்கூடிய, ஆபாசமானதை பார்ப்பதற்கு தூண்டக்கூடிய பல வழிமுறைகள், வாய்ப்புகள் மிக இலகுவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபல் ஐனான், இரண்டு கண்கள், ஸினா அன்-நظர், அந்த இரண்டு கண்கள் செய்யும் விபச்சாரம், தவறான பார்வை. இரண்டு காதுகள், அது செய்யும் விபச்சாரம் இருக்கிறது, தவறானதை கேட்பது. இப்படி அதை நெருங்கும் விதமாக, அந்த தவறுக்கு நம்மை கொண்டு செல்லும் விதமாக எதையும் செய்துவிடக்கூடாது. ஆனால் சினிமா என்ற பெயரில் சர்வ சாதாரணமாக ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள், இளைஞர்கள் எல்லாம் தவறான காட்சிகளை அருவருப்பு இல்லாமல், வெட்கப்படாமல், வெட்கமே இல்லாமல் பார்க்கிறார்கள். பார்ப்பதை பாவமாகவே கருதாமல் இருக்கிறார்கள். அதில் நடிப்பவர்களை உயர்த்தி பிடிக்கிறார்கள், அவர்களுக்கு பல பொறுப்புகளை ஒப்படைக்கிறார்கள் என்றால் எவ்வளவு கேவலமாக இந்த சமூகம் செல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னது, விபச்சாரம் என்பது ஒரு துளி கூட எந்த வகையிலையும் வரக்கூடாது என்றார்கள். பல பெண்களை பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்ததை மறந்து ஆடை ஒழுக்கங்கள் இல்லாமல் அலங்காரத்தோடு, ஆடம்பரத்தோடு அவருடைய புர்காக்கள் அமைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சில பெண்கள் லா யஜிதின ரீஹல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. ஏன்? ஆரியாத்துன் காசியாத்துன் ஆரியாத்துன், அவர்கள் ஆடை அணிந்தும் ஆடை அணியாதவர்களைப் போல இருப்பார்கள். முமீலாத்துன், அவர்கள் தங்கள் உடலை அசைத்து சாய்த்து நடப்பார்கள். பிற ஆண்களை கவரும் விதமாக அவருடைய ஆடை நடவடிக்கைகள் இருக்கும். பல பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் என்கிறாங்க, எல்லாரையும் குறை சொல்லல, அலங்காரமான ஆடை, அப்படியே வண்ண வண்ண ஆடைகளை, வண்ண வண்ண அலங்காரங்களை உள்ளடக்கிய ஆடைகளை அணிந்து அந்நிய ஆண்கள் இருக்கும் சபைக்கு போறாங்க. இது எதை தூண்டும்? தவறுதான தூண்டும். இதனாலதான் இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கு.
அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தஸ்னு, விபச்சாரம் செய்யாதீர்கள், அதற்கு நெருங்காதீர்கள். அதனுடைய ஒரு துளி கூட எந்த வகையும் எந்த விதத்திலே உங்கள் பார்வையில், செயலில், ஆடையில், உங்களுடைய நடவடிக்கையில் அதற்கு தகுந்தாறு போல எதுவும் இருக்கக்கூடாது. இப்படி மார்க்கம் நம்மை பார்வை தாழ்த்து சொல்கிறது, கற்பை பேண சொல்கிறது. இதை உணர்கிறோமா? இதை உணர்ந்த சமுதாயமாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஅபுது ஹம்ஸக்கும், ஐவேளை தொழுகையை தொழுங்கள். சூமு ஷஹரக்கும், ரமலான் மாதம் நோன்பு வையுங்கள். வாத்து ஜகாத்துக்கும், நீங்கள் கொடுக்க வேண்டிய ஜகாத்தை கொடுங்கள். தொழுகை விஷயத்தில் நம்முடைய பங்களிப்பு என்ன? நம்முடைய பிள்ளைகளை தொழுக அறிவுறுத்துகிறோமா? இப்போது விடுமுறை காலம், பள்ளிக்கூடங்கள் எல்லாம் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. நம்ம பிள்ளை ஒவ்வொரு நாளும் எத்தனை வக்து தொழுகிறான், நம்முடைய பெண் பிள்ளை எத்தனை வக்து தொழுகிறாள் என்று நாம் கண்காணிக்கிறோமா? அல்லாஹ் சொல்கிறான், உன் குடும்பத்திற்கு தொழுகையை ஏவு என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டளையிடுகிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கான யக்முர் அஹ்லஹும் பிஸ்ஸலா, தனது குடும்பத்திற்கு தொழுகை ஏவுபவராக இருந்தார்கள் என்று கட்டளையிடுகிறான். ஏவுகிறோமா? முதல்ல நம்ம தொழுகணுமே. ஏன்னா லோகத்துல போல நீங்க எப்ப தொழுவீங்க அப்படின்னு கேட்டா தந்தை சொல்லுவாரு, பள்ளிக்கு கரெக்டா மகரிபுக்கு வாங்க சொன்னா போயிடணும் பாரு. ஆனா அவரு காணும். அப்ப அவன் என்ன செய்வான்? ஒரு பண்பை, ஒரு பழக்கத்தை, மார்க்கத்தின் கடமையை நாம் செய்து பிறருக்கு செய்ய வைக்க வேண்டும். குறிப்பாக நம் பிள்ளைகளுக்கு நாம் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள். என்ன கேட்டாங்க தெரியுமா? யா அல்லாஹ், என் பிள்ளையெல்லாம் தொழுகையாளியா ஆக்கிடுன்னு கேட்கல. யா அல்லாஹ், என் பிள்ளையெல்லாம் உனக்கு கட்டுப்படுறவங்களா இருக்கணும்னு கேட்கல. எப்படி கேட்டாங்கன்னா, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, இறைவா என்னையும் என் சந்ததிகளையும் தொழுகையில் நிலைநிறுத்துவனா ஆக்கிடு. இப்படி நம்ம கேட்கணும், அப்படி செயல்படுத்தி காட்டணும். அல்லாஹ்வை வணங்குவதை விட எந்த வேலை நமக்கு பெரிதாக இருக்கிறது? எதுக்கு படைக்கப்பட்டோம்? எதற்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய ஆற்றலால் ஒவ்வொரு நொடியும் அவன் தந்த உடல், அவன் தந்த ஆற்றல், அவன் தந்த ஆரோக்கியம், அவன் தந்த நேரம், அவன் தந்த உலகம், அவன் தந்த சுவாசம். அல்லாஹ்வை வணங்குவதை விட நமக்கு எந்த வேலை பெரிதாக இருக்கிறது? வமா கலக்கத்துல் இன்ஸ வல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித இனத்தையும் ஜீவ இனத்தையும் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்தேன்னு அல்லாஹ் சொல்றான். அது தவிர வேற எதுக்கு படைச்ச? நான் சொல்றதை கேட்கணும், என்ன வணங்கணும், எனக்கு கீழ்ப்படியணும், நான் சொல்றபடி வாழணும், இதுக்குத்தான் படைத்தேன் என்றான். அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இறுதி பேருரையில சொல்றாங்க. நோன்பு வையுங்கள். பல பேர் விட்ட நோன்பு இருக்கும், எவ்வளவு கணக்குன்னு தெரியாது. விட்ட நோன்பை நாம் நோக்காமல் மரணித்து விட்டால் நம் பிள்ளைகள் நோக்கணும். சொல்லி இருக்கோமா, நான் இத்தனை நோன்பு விட்டுருக்கேன், பேலன்ஸ் இத்தனை இருக்கு, கடமை தானே. விட்ட நோன்புகளை திரும்ப பிடிக்க வேண்டியது கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாய் அவர்களுக்கு நோன்பு கடமையாக இருக்கிற நிலையில மூத்தா போயிட்டாங்க, அவங்க சார்பா நான் நோக்கலாமா கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய அடுத்து அவருக்கு திரும்ப ஒரு கேள்வி கேட்டாங்க, உன் தாய்க்கு ஏதாவது கடன் இருந்தா நீ தானே அடைக்கிற, அப்ப அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய அந்த கடன் தான் மிக முதன்மையானது, தகுதியானதுன்னாங்க. நீ தாம நோன்பு வைக்கணும், தாய்க்கு கடமையான நோன்பு இருந்து அவங்க அதை நோக்காம மரணிச்சுட்டா அந்த கடமையை நீ தான் நிறைவேற்றணும். இல்லாட்டி அவங்களுக்கு அந்த கேள்வி இருக்கு. தாய் தந்தையருக்கு இருக்கக்கூடிய நோன்பை நோக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அதற்கு முதலில் பெற்றோர்கள் தங்களுக்கு எவ்வளவு நோன்பு பாக்கிங்கிறத சொல்லணும். அதுல கவனம் இருக்கா? அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. திரும்பவும் நோன்பை பத்தி அவங்களுடைய வாழ்க்கையில பல இடங்கள்ல சொல்லி இருந்தாலும் திரும்பவும் என் கடைசி நேரத்துல சொல்றாங்க, அலட்சியப்படுத்திடக்கூடாது, பொதுபோக்கா இருந்துடக்கூடாது. அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும்.
ஜகாத்தை கொடுங்கள் என்றார்கள். ஒவ்வொரு நபரும் ஜகாத்தை கொடுப்பதற்கான ஒரு தகுதி அடைந்துவிட்டால் கொடுக்கணுமே, அது கொடுக்கப்படுகிறதா? வருமானம் வர வர அந்த ஜகாத் கடமையானவர்கள் அதற்கு கணக்கு செய்து கொடுக்கணுமே, கணக்கு செய்யப்படுகிறதா? இஸ்லாத்துடைய தூண்ங்கிறாங்க ரசூலுல்லாஹ். புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், இஸ்லாம் 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇஸ் ஸகாத் வ ஸௌமி ரமலான். லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்வது, தொழுகையை நிலைநிறுத்துவது, ஜகாத்தை கொடுப்பது, ரமலான் மாதத்தின் நோன்பை நிறைவேற்றுவது, ஹஜ்ஜை இயன்றவர்கள் செயல்படுத்துவது. இதை வெறுமனே ஒரு பாடமாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். செயல் வடிவம் இருக்கா? அதுல எதுவும் குறை இருக்கான்னு பரிசோதிக்குமா? இனிமேலாவது பரிசோதிக்க வேண்டும். தொழுகை விஷயத்தில், ஜகாத் விஷயத்தில், நோன்பு விஷயத்தில் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணும் கருத்துமாக செயல்படுத்த வேண்டும். அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தில் சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், இன்னி தரத்து மா, உங்களுக்கு இன்னி தரத்து அழைக்கும் மா லன் தலில்லு பஅதஹு, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை விட்டு செல்கிறேன். இன தசம்தும் பி, அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். வழிகேட்டிற்கு நீங்க போகாம இருக்கணும்னா, தவறான வழிக்கு, கலாச்சார சீரழிவிற்கு, இணைப்பிற்கு, மார்க்கத்திற்கு எதிரான செயல்பாட்டிற்கு போய் வழி தவறி வழி கெட்டு சீர்கெட்டு நீ போகாம இருக்கணும்னா, நான் விட்டு செல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பற்றி பிடித்துக் கொள்ளணும். அது என்ன? கிதாபுல்லாஹ், அதுதான் அல்லாஹ்வின் வேதம் என்றார்கள். குர்ஆனை பற்றி பிடிக்கிற இளைய சமுதாயம் உருவாகி இருந்தால் ரீல்ஸ் மோகத்தால் தன் நேரத்தை மணிக்கணக்கில் செலவிட மாட்டார்கள். குர்ஆனின் மீது ஆர்வம் உள்ள இளைய சமுதாயம், இளம் பெண்கள் உருவாகி இருந்தால் சினிமா நடிகர்களின் பக்கம் போய் அந்த நடிகர்களையே மிகப்பெரிய கடவுளாக ஆக்கக்கூடிய அளவிற்கு ஆளாகி இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்தான் மிகப்பெரியவன், அல்லாஹ்வின் தூதரின் வாக்குத்தான், கட்டளைதான் மிகப்பெரியது என்ற உறுதிப்பாடு இந்த குர்ஆனின் மூலம் அவர்களுக்கு கிடைத்திருக்குமே. இந்த சமூகம் குர்ஆனை சரியாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தவில்லையோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. குர்ஆன் பற்றி என்ன இல்லை, உடனே தெரிகிறது என்ன? பிள்ளைகளுக்கு போனு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, யூடியூப் ஷார்ட்ஸ், ரீல்ஸ், ஸ்னாப்சாட், கேம்ஸ், ஆன்லைன் விளையாட்டுகள், அதில் உள்ள இன்னும் பல அம்சங்கள், அதிலெல்லாம் கை தேர்ந்தவர்களாக இப்போது இருக்கிறாங்க. சிறுவர்களே அதிலே நன்கு திறமையாக அதை பயன்படுத்துபவராக இருக்கிறான். குர்ஆனை அணுகுவதில், அல்லாஹ்வுடைய வேதத்தை புரிந்து கொள்வதில், இறை மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் கல்வி அகப்பட்டு விட்டது. கல்வி ஓரங்கட்டப்படுகிறது. அல்லாஹ்வுடைய வேதம் புறக்கணிக்கப்படுகிறது. இது நீடித்தால் அல்லாஹ் அந்த மறுமையில் நம்மை நிறுத்தி விசாரிக்கும் போது இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதிராக சாட்சி சொல்வார்கள். குர்ஆனை ஓதுனா குர்ஆன் நமக்கு சப்போர்ட்டா வந்து பேசும். குர்ஆனை புறக்கணிச்சா, அதை ஓதாம இருந்தா, வருஷத்துக்கு ஒரு தடவை நோன்புக்கு மட்டும் எடுத்து தூசி தட்டிட்டு இருந்தா, குர்ஆனுடைய கருத்துக்களை உள்வாங்காம இருந்தா, காலர் ரசூல் இன்ன கௌமி ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இறைவா என் கூட்டம், என் சமூகம் இந்த குர்ஆனை புறக்கணிக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டது. ரசூலுல்லாஹ்வே நமக்கு எதிராக பேசுவாங்கன்னா அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. அதான் அந்த இறுதி பேருரையில் குர்ஆனை பற்றி பிடியுங்கள், மடித்து வர மாட்டீர்கள். இன்னஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இந்த குர்ஆன் தான் மிக நேரானதற்கு, ஒழுக்கத்திற்கு, சரியான நடைமுறைக்கு, ஒழுக்கமான வாழ்விற்கு, சரியான கொள்கைக்கு, பண்பாட்டிற்கு, குணநலன்களுக்கு, பல விதங்கள்ல நல்ல சிந்தனைகளை ஊட்டுவதற்கு குர்ஆன் தான் வழி நடத்தும். அதை பற்றி பிடியுங்கள், அதை பற்றி பிடித்தால் தான் வழிகட மாட்டீர்கள் என்ற அறிவுரையை சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், இந்த நாள் என்ன, இந்த மாதம் என்ன, இந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம் கேள்வியா கேட்டாங்க. கேட்டுட்டு, நபியே
பதில் சொன்னாங்க, இந்த நாள் புனிதமான துல்ஹஜ் மாதத்தின் 10வது நாள். இந்த மாதம் புனிதமான மாதம், துல்ஹஜ் மாதம். இந்த நகரம் புனிதமான நகரம், மக்கா நகரம். இன்ன திமாக்கும் வ அம்வாலக்கும் வ அஹ்ராலக்கும் ஹராமுன் கஹுர்மத் யௌமிக்கும் ஹாதா வ ஃபீ ஷஹ்ரிக்கும் ஹாதா வ ஃபீ பலதிக்கும் ஹாதா. இந்த நகரம் எவ்வளவு புனிதமோ அதே போன்று இந்த மாதம் எவ்வளவு புனிதமோ அதே போன்று இந்த மாதத்தில் இந்த நாள் எவ்வளவு புனிதமோ அதே போன்று உங்களின் உயிர்கள், உங்களின் பொருளாதாரம், உங்களுடைய மான மரியாதைகள் புனிதம் என்று சொன்னாங்க. பொருளாதார விஷயத்திலே நீங்கள் அமானிதமாக ஒரு பொருளாதாரத்தை ஒப்படைக்கப்பட்டிருந்தால் மோசடி செய்துவிடக் கூடாது, பிறரிடமிருந்து சுரண்டிவிடக் கூடாது. இப்ப பார்க்கிறோம், ஆன்லைன்ல பொருளாதார மோசடி இலகுவா நடக்குது. யார் வேணாலும் மற்றவங்களுடைய பொருளாதாரத்தை ஈஸியா மற்றவருடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை திருடக்கூடிய, அபகரிக்கக்கூடிய வேலையை செய்யலாம் என்ற அளவிற்கு காலம் வந்து நிறுத்திவிட்டது. ஆனால் அந்த வாய்ப்பு இருந்தாலும் பிறரோடு போட்டி போட்டு பொருளாதாரத்தை, மற்றவர்களுடைய பொருளாதார நிலையை நாம் அடையக்கூடிய நிலை வேண்டும் என்பதற்கு மட்டுமே கவனம் செலுத்தாமல் அதில் கண்ணும் கருத்துமா இருக்கணும். யாருக்கு அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டதோ அதை அதற்குரியவரிடம் நீங்கள் ஒப்படைக்கணும். இந்த கட்டளை எல்லாம் சொல்றோம். ஏனென்றால் பொருளாதாரத்தின் மீதான ஆசைதான் காலங்கள் செல்ல 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 அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், செல்வத்தை கடுமையாக நீங்கள் நேசிக்கிறீர்கள், கடுமையா அதற்கே உங்களுடைய பற்று பாசம் எல்லாமே இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நேரத்துல சொன்னாங்க, இன்னிலா அக்ஷல் ஃபக்ரா அலைக்கும், உங்களுக்கு வறுமை வந்துரும்னு நான் பயப்படல. உங்கள்கிட்ட நான் எதை பயப்படுறேன்னா, கமா முசீத்தத் மன்கான கபலுக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு பொருளாதாரம் தாராளமாக வழங்கப்பட்டது போல உங்களுக்கும் வழங்கப்பட்டு, தனாஃபசுஹா கமா தனாஃபசுஹா, அதற்கு போட்டி போட்டு அவர்கள் அழிந்ததை போல நீங்களும் அழிந்து விடுவீர்களோ என்றுதான் நான் அஞ்சுகிறேன். நான் அதற்கு போட்டி போட்டு மறுமையை மறந்து விடாதீர்கள். அதற்கு போட்டி போட்டு அதை மட்டுமே இலக்காக வைத்து நன்மை செய்வதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய கொள்கையை நிலைநிறுத்துவதில், இறை மார்க்கத்தை பற்றி பிடிப்பதில் அலட்சியம் காட்டி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இறுதி பேருரையிலேயும் அந்த பொருளாதாரம் குறித்த எச்சரிக்கையை சொல்கிறார்கள். மான மரியாதை, பிறருடைய மான விஷயத்துல ஏதாவது ஒரு தவறு மறைக்க வாய்ப்புள்ள விதத்திலே இருக்கும்போது பிறருடைய தவறை துருவி ஆராய்ந்து, குறிப்பாக பெண்களுக்கு மத்தியில அந்த குடும்பத்துல என்ன நடக்குது, இந்த வீட்டுல இன்னைக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்துச்சு, அந்த வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஊர்ல உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலையும் என்ன நடக்குதுங்கிறத சாயந்தோறும் உட்கார்ந்து பேசுறதுக்கே பெண்களுக்கு மத்தியில டைம் போயிடுது. முன்னாடி எல்லாம் வீட்டு வாசல்ல எல்லாம் கூடி பேசுறது, இப்ப போய் வாட்ஸ்அப் குரூப்லயே அதே பேச்சுதான். பெண்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பை எடுத்தாலும் பல பெண்களுடைய வழக்கமாக பொழுதுபோக்கா மற்றவர்களை பற்றி பேசுவது இருக்கிறது. ஒரு குடும்பத்தை பத்தி ஒரு செய்தி வந்துருச்சுன்னா எப்படியாவது போன் போட்டு யார்ட்டையாவது சொல்லிடணும். இதுதான் மான மரியாதை காப்பாற்றுறதா? காபத்துல்லாவை போல புனிதமானது பிறருடைய மானம் மரியாதை. அந்த புனிதத்தை மதிக்காம, அந்த புனிதத்தை பேணாமல் பிறருடைய மானத்தில் விளையாடுகிறோமே, புறம் பேசி தெரிகிறோமே. புறம்னா என்ன? மற்றவர்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவங்களை பத்தி அவங்களுடைய குறைகளை பேசுறது. இருக்கிறதுனால பேசுனேன்னு ஒரு சஹாபி கேட்டாரு. இருக்கிறத தான் பேசினேன், இருந்தாலும் அவர் இல்லாத நேரத்துல பேசினில்ல, அவர்கிட்ட என்ன இருக்குதோ அதை பேசல, அவர்கிட்ட நேரடி அந்த குறைய தனிப்பட்ட முறையில அவரை திருத்தணுங்கிற எண்ணத்தோடு, அக்கறையோடு, அவருடைய மறுமை வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோட அந்த தவறை திருத்தலாமே, குறையை நிவர்த்தி செய்யலாமே, அதற்கு முயற்சிக்கலாமே. மறைத்தால்
மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய குறையை குற்றத்தை மறுமையிலே மறைப்பான். அந்த பாக்கியம் வேணாமா? அந்த நம்ம எவ்வளவு குற்றம் செய்யறோம், நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சோம்னு ஒவ்வொரு ஆளுக்கு தெரியும். அது அல்லாஹ் மறுமையில மறைக்க வேணாமா? மறைக்கணும்னா மற்றவருடைய குற்றத்தை, குறைகளை, பாவங்களை நாம் மறைத்து அந்த பாவம் செய்தவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே அறிவுரை சொல்ல வேண்டும். புறம் பேசி நம்முடைய நேரத்தை பொழுதுபோக்காக ஆக்குவதற்கு அதை பயன்படுத்தக்கூடாது. நேரம் கிடைச்சா பிள்ளைகளுக்கு மார்க்க உபதேசங்களை செய்யலாமே, நாம் மார்க்கத்தை அறியலாமே, குர்ஆனோடு பற்றுடையவர்களாக இருக்கலாமே, நற்காரியங்களில் ஈடுபடலாமே. புறம் பேசுவது என்பது எவ்வளவு விகாரமானது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லா யகத்தப பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேசி தெரிய வேண்டாம். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைதா, உங்களில் ஒருவர் இறந்து போன தன் சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு விரும்புவாரா? ஃபகரிஹ்துமூன், அதை வெறுப்பீர்களே. அதற்கு அதே போல அந்த புறம் பேசுவதை இருக்கணும். புறம் பேசினால் பிறருடைய இறந்த மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம். வெயிலுள்ளி குள்ளி ஹுமஸத்தில் லுமஸா, புறம் பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். இந்த எச்சரிக்கை உள்வாங்கணும். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் மான மரியாதை அவ்வளவு புனிதம் என்றார்கள். அதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றார்கள். நம்ம செய்யற நல்ல அமல்கள், நம்ம தீமைகள் செய்கிறோம், பாவங்களிலிருந்து விலகாமல் இருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் விசாரிப்பான். அதையும் அந்த இறுதி தேர்விலே ரசூலா சொல்றாங்க. ஒவ்வொருவரும் ரப்பாக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் சந்திப்பீர்கள், நேருக்கு நேராக சந்திப்பீர்கள். சந்திக்கும் பொழுது சயஸ்அலுக்கும் அன் அமாலிக்கும், உங்களுடைய அமல்கள் பற்றி அவன் உங்களிடம் கேள்வி கேட்பான். இன்னொரு குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது கூட குல்லுஹும் ஆதீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா, உங்களில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அல்லாஹ்விற்கு முன்னால் வருவீர்கள், அல்லாஹ் உங்களிடம் விசாரிப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒட்டுமொத்தத்தில் நம் வாழ்க்கையை சீர்படுத்த, நம் சமூகத்தை சீர்திருத்தத்தோடு உருவாக்க மறுமை நம்பிக்கை, அல்லாஹ்வை நாம் சந்திக்க இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை முதன்மையாக வைத்து செயல்பட வேண்டும். அதை தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இறுதி பேருரையில் சொன்னார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், குல்ல ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா மவ்தூஉன் தஹ்த கதமைய, அறியாமை கால ஒவ்வொரு பழக்க வழக்கங்களும் என் கால்களுக்கு கீழே போட்டு புதைக்கப்படுகிறது என்றார்கள். அப்படி என்றால் அதன் தொடர்ச்சிகளை கூடுதலாக விளக்குகிறார்கள். அறியாமை கால பழக்கமாக ரிபல் ஜாஹிலியா மவ்தூஉன், அறியாமை காலத்தில் இருந்த வட்டி இன்றோடு ஒழிக்கப்பட வேண்டும். என் குடும்பத்தில் என் பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வட்டி, அவர்களுக்கு வர வேண்டிய வட்டியை இன்றே தள்ளுபடி செய்கிறேன். அதே போல பழி வாங்கக்கூடிய எண்ணம், ஒரு அந்த காலத்திலே அறியாமை காலத்தில் உள்ள பழக்கம், ஒருவர் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் கொலை செஞ்சிட்டார்னா பழி வாங்குறதுக்காக கொல்லப்பட்டவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் இந்த குடும்பத்திலிருந்து ஒரு ஆளை கொலை செய்யணும். இப்படிப்பட்ட பாரதூரமான கொடூரமான பழி வாங்கக்கூடிய பழக்கம் இருந்தது. அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் போட்டு உடைக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் லா தர்ஜிஉ பஅதி குஃபாரா யல்ரிபு பஅதக்கும் ரிகாப பஅத், உங்களில் ஒருவர் சிலருடைய மற்றவர்களுடைய கழுத்துக்களை வெட்டி கொண்டு காபீர்களாக ஆகிவிடாதீர்கள், வழிகட்டவர்களாக ஆகிவிடாதீர்கள் தடுக்கிறார்கள். எல்லா கூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒழிய வேண்டும். வட்டி இன்றைய சமூகத்திலே பல வகைகளில் பெயர்கள்ல இருக்குது. இஎம்ஐ என்ற பெயரால், குழு என்ற பெயரால், இன்ட்ரெஸ்ட் பேங்க்ல வாங்குறது உட்பட பல வகைகள்ல இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில பல விதங்கள்ல இருக்கிறது. வட்டியை உண்பவர், வாங்குபவர், ஷாஹிதவு காத்திபவு, அதற்கு சாட்சியாக இருப்பவர், எழுதுபவர் உட்பட எல்லாருக்குமே அல்லாஹ்வின் சாபம் இருக்கின்ற ரசூலை எச்சரிச்சாங்களே. வதருல் மா பக்கிய மினர் ரிபா,
வட்டியிலிருந்து நீங்க விலகுங்க. விலகலன்னா ஃபஅذنு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வோடும் அவன் தூதரோடும் போரிடுங்கன்னு அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். அல்லாஹ்வோடு போரிடக்கூடிய, அவன் தூதரோடு போரிடக்கூடிய அளவிற்கு மிக பாரதூரமானது வட்டி. அதையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்று அந்த உரையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். அதன் தொடர்ச்சியிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தைகள், ஆண்களே தத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், உங்கள் மனைவியர் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். ஃபைன்னக்கும் அகத்துமுஹுன்ன பி அமானத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அமானிதமாக அவர்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். வஸ்தஹ்லல்தும், நீங்கள் அவர்களுக்கு அனுமதியானவர்கள், ஆனாலும் அவர்களை அடிமையை போல நடத்தி விடாதீர்கள். நீங்கள் உண்ணுவதை போல அவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும், நீங்கள் உடுத்துவதை போல அவர்களுக்கு உடுத்த கொடுக்க வேண்டும். அவர்கள் தவறு செய்தால் கண்டிக்கக்கூடிய விதத்திலேயும் ஒரு நெறிமுறையோடு கண்டிக்க வேண்டும் என்ற பல அறிவுரைகளை, ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு தகுந்த பல செய்திகளை சொல்கிறார்கள். பெண்களும் கணவனிடத்திலே அவர்கள் வெறுக்கும் விதமாக தங்கள் வீடுகளிலே நடந்து கொள்ளக்கூடாது. ஆணுக்கு பிடிக்காத எந்த விதமான காரியத்தையும் ஒரு பெண் செயல்படுத்திவிடக் கூடாது, அவருடைய செயலில் கொண்டு வந்துவிடக் கூடாது என்று குடும்பவியல் சட்டத்தையும் அந்த நேரத்திலே ஏற்கனவே ரசூலுல்லாஹ் அதை பற்றி பல செய்திகளை சொல்லி இருந்தாலும் அந்த இறுதி பேருரையில் இதையும் கூடுதலாக கவனத்தோடு செயல்படுங்கள். மார்க்கம் ஏதோ வணக்க வழிபாடு, கொள்கை, கோட்பாடு என்று மட்டும் சொல்லாமல் வாழ்வியல் நெறிமுறைகளை, குடும்பவியலை, ஒவ்வொரு தனி மனித ஒழுக்கத்தை, மனித உரிமைகளை மிக தெளிவாக ஆணித்தரமாக சொல்லி தருகிறது என்பதை அந்த நேரத்தில் நினைவூட்டினார்கள். இது எல்லாத்தையும் கடைபிடிக்கும் பொழுது ஷைத்தான் வருவான், அதை எச்சரித்தான். மிக முக்கியமான எச்சரிக்கை, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்ன ஷைத்தான கது யஈஸ அன் யுஅபத ஃபீ அர்திக்கும் ஹாதி, ஷைத்தான் அவனை நீங்க வணங்கக்கூடிய விஷயத்துல நிராசை அடைஞ்சிட்டான். அல்லாஹ்வுக்கு நீங்க இணை வைப்பீங்க அப்படிங்கிற விஷயத்துல இணை வைக்க முடியாது, நிராசை அடைஞ்சிட்டான். ஆனா ஒரு விஷயத்துல அவன் தெளிவா இருக்கிறான், ஒரு விஷயத்துல அவன் மகிழ்ச்சியா இருக்கிறான். எது தெரியுமா? மிம்மா தஹ்கிரூன மின் அமாலிக்கும், உங்கள் அமல்கள்ல எதை நீங்கள் அலட்சியமாக கருதுகிறீர்களோ அந்த விஷயத்தில் உங்களை வழிகெடுப்பதற்கு, நன்மையை செய்ய விடாம தடுக்கிறதுக்கு திக்ரு சொன்னா அவ்வளவு நன்மையா கிடைச்சிட போது, பாங்கு சொல்றதுக்கு போட்டி போட்டு அவ்வளவு நன்மையா கிடைச்சிட போது, இப்படி சிறிய சிறிய அமல்களை செய்ய விடாமல் சலாம் சொல்வது, பிறருக்கு சாதாரண உதவியை கொடுப்பது, இது எல்லாத்தையும் ஷைத்தான் நமக்கு அப்படியே இல்லாமல் ஆக்கக்கூடிய நிலை ஏற்படுத்துவான். நம்முடைய மீசான் தராசை, மறுமையிலே நன்மை தீமையை எடை போடக்கூடிய அந்த நேரத்திலே நன்மையின் எடைகள் எப்படியும் அதிகமாகலாம். எந்த அமலையும் விட்டுவிடக்கூடாது, இந்த சுன்னத்துகளையும் நாம் செயல்படுத்தாமல் விட்டுவிடக்கூடாது. வீட்டுக்குள் நுழையும் போது சலாம் சொல்லி நுழைவது உட்பட, தூங்குவதற்கு முன்பாக பிள்ளைகளுக்கு துஆவை சொல்லிக் கொடுப்போமோ அதற்கு முன்பாக நாமும் அந்த துஆவை ஓதுவது, இன்ன பெரு சின்ன இது மாதிரியான துஆக்கள் ஓதுவது, சுன்னத்துகளை நிறைவேற்றுவது, இது மாதிரியான விஷயங்கள்ல கவனமற்று இருந்துடக்கூடாது. ஏன் தெரியுமா? அதுல நீங்க கவனம் இல்லாம இருந்து 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 நன்மைகளை மறந்து 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 நன்மைகள் இல்லாத வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையை ஆக்குவதை நினைத்து ஷைத்தான் பூரிப்பு அடைகிறான். அதன் விஷயத்துல அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அவனை மகிழ்ச்சி அடைய விட்டுறக்கூடாது. அவன் கடும் எதிரி, அதுவும் முபீன், தெளிவான எதிரி. அவன் நன்மையை தடுக்க அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. தீய சிந்தனைகளை அவன் ஏற்படுத்தினாலும், தீமைகளை செய்ய தூண்டினாலும் தீமையின் பக்கம் செல்ல நாம் முனைந்து விடக்கூடாது. அப்படி ஷைத்தானை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் மிக முக்கியமான எச்சரிக்கையை சொல்கிறார்கள். இறுதியாக இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிட்டு, வாழ்வியல் நெறிமுறை, ஒழுக்கங்கள், மனித உரிமைகள், பிற மக்களுக்கு மத்திய நடந்து கூடிய விதங்கள், வணக்க வழிபாடுகள், இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக கடைசியாக சொல்றாங்க,
இங்கு வந்தவர்கள் வராத மக்களுக்கு எடுத்து இதை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். ஏன் நீங்கள் என்னிடமிருந்து இதை கேட்டிருக்கிறீங்க? நீங்க இத போய் மற்றவங்கள்ட்ட போய் சொல்லும் போது நீங்கள் புரிந்ததை விட, நீங்கள் விளங்கி கொண்டதை விட அந்த மக்கள் யாரிடம் போய் நீங்க சொல்றீங்களோ அவர்கள் இன்னும் கூடுதலாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் இதை எடுத்து போய் கொண்டு சேர்த்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி காலத்தில் அந்த இறுதி பேருரையில் நமக்கு சாட்டிய பொறுப்பு சாதாரண பொறுப்பு இல்லை. நபிமார்கள் இந்த பொறுப்பை சுமந்தார்களோ அந்த பொறுப்பு. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நபிமார்கள் வருவார்களே, எதற்கு? இறை செய்தியை மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய, மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு. அந்த பொறுப்பை சுமக்கக்கூடிய இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இல்லை. அது அல்லாஹ் முன்னாடியே சொல்லிட்டான். வலாக்கின் ஹாத்தமன் நபியின், நபிமார்களில் இறுதியானவர்னு சொல்லிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். மார்க்க விஷயத்தை நீங்கள் அறிந்ததை, என்ன உங்களுக்கு தெரியுமோ, கொள்கையோ ஒழுக்கம் சார்ந்து நடவடிக்கை சார்ந்து என்ன தெரியுமோ அதை உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தவறுகள் நடக்கும் போது திருத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நபி வழிக்கு மாற்றமான செயல்கள் முன்னெடுக்கும் போது, வெகுண்டு எழும்போது அதை தாழ்த்தி அணைக்க வேண்டும், அழுக்க வேண்டும். ஏன் தெரியுமா? வழிகேட்டை நாம் விட்டால், கலாச்சார சீரழிவுக்கு இடம் கொடுத்தால் மார்க்கம் மறந்து போகும், குர்ஆன் மறந்து போகும், நபி வழியை பேணக்கூடிய பழக்கம் இல்லாமல் போகும். அப்படி போனால் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிச்சாங்களே, ஒரு ஆடையின் நிறம் எப்படி மங்கி போகிறதோ அதே போல இஸ்லாம் மங்கி போகக்கூடிய நிலை வரும்னு எச்சரிச்சாங்களே, அந்த நிலை வந்துவிடும். அப்படி மழுங்க அடிக்கப்படக்கூடாது. மார்க்கம் மேலோங்கி கொண்டே இருக்க வேண்டும். இறை கட்டளைகள் செயல் வடிவம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் கொள்கை நிலைநிறுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் இவ்வளவு அறிவுரைகள், இன்னும் எக்கச்சக்கமான போதனைகள் அனைத்தும் இந்த மக்களுக்கு மத்தியிலே பேசப்பட வேண்டும். ஒரு ஆட்சியாளர் என்றால் எப்படி வாழ வேண்டும், எப்படி நீதியை செயல்படுத்தணும்னு இந்த இறுதி பேருரையிலே கற்றுத்தந்தாங்க. வட்டி தடை, முதல்ல குடும்பத்துல இருந்து வட்டியை தடுக்கிற ஆட்சியாளர் சொல்றாரு, இன்னைக்கு ஒரு கையெழுத்து, நாளைக்கு ஒரு கையெழுத்தா, டாஸ்மாக் எல்லாத்தையும் 3 கையெழுத்து போடுறாரு. முதல்ல தன் கட்சிக்காரர்களை, தன் குடும்பத்தார்களை தன்னிடம் இருந்து அதை ஆரம்பிப்பாரா? இப்ப ஆட்சிக்கு வந்த துறை ஒரு எம்எல்ஏ தண்ணி அடிச்சுட்டு ஆடுறார். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த விதத்திலேயும் சமூக தீமைகளுக்கு தனக்கோ தன் குடும்பத்துக்கோ தன் தோழர்களுக்கு இடம் கொடுக்காமல் ஒழித்து கட்டினார்கள். மதுவிலே திளைக்கக்கூடிய இளைஞர்கள், இன்ன பிற சூழல்களில் வாழக்கூடிய இளைஞர்களுக்கு எப்படி ரசூலுல்லாஹ் சிறந்த ஆட்சியாளராக இருந்தார்கள் என்று இன்னும் கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை. அதனால்தான் இளைஞர்களுக்கு சரியான முடிவை எடுக்க தெரியவில்லை. மார்க்க உபதேசங்கள், சரியான அறிவுரைகள், ஒழுக்க போதனைகள், வணக்க வழிபாடுகள், மார்க்கத்துடைய கொள்கை கோட்பாடுகள் அனைத்தும் இளைஞர்கள், பெரியவர்கள், பெண்கள், இளம் பெண்கள் உட்பட அனைவர்களுக்கும் எடுத்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கியாமத் நாள் வரை, உலகம் அழியும் வரை இது சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த பணியை அல்லாஹ்வுடைய தூதர் நம் ஒவ்வொருவருக்கும் சாட்டி இருக்கிறார்கள். அதை உணர்ந்து இறை மார்க்கத்தை அதிகமாக நாமும் அறிந்து அதை நாமும் ஒவ்வொரு செயலிலும் சூழ்நிலையிலையும் கடைபிடித்து பிறருக்கும் எடுத்துரைக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.